வெல்கம் டு ஊர்க்குருவி. இந்த வீடியோல பொள்ளாச்சியில் உள்ள ஆலியார் டேம் மற்றும் பூங்கா பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போகக்கூடிய வழியில் சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஆலியாறு அணை மற்றும் பார்க் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு நீர்வளம் மற்றும் PWD சார்பில் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த பார்க்கு மற்றும் அணைக்கட்டு பார்வை நேரம் காலையில 8 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. இதனை பார்வையிட அனுமதி சீட்டு நபர் 1 ரூபாய் 5 கட்டணம் செலுத்த வேண்டும். அப்புறம் பார்க்கிங், போட்டோ அண்ட் வீடியோ எடுக்க எவ்வளவு கட்டணங்கள் வசூலிக்கிறாங்கன்னு அறிவிப்பு பலகை இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆலியாறு அணை, ஆனைமலை, வால்பாறை, டாப் ஸ்லிப் மற்றும் குரங்கு நீர்வீழ்ச்சி என்கிற கவியருவி இப்படி எண்ணற்ற சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் ஆலியார் டேம் மற்றும் பூங்கா பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் மிக முக்கியமான தலமாகும். இங்கு பார்க்குக்கு வெளியில சின்ன சின்ன கடைகள் இருக்கும். நமக்கு தேவையான தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ், தேவையான பொருட்கள் வாங்கிக்கணும். குடும்பத்தோடு அதுவும் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வந்து மகிழ்ச்சியா இருக்க சிறந்த இடம். நம்ம வீட்டிலேயே சமைச்சு எடுத்துட்டு வந்து இந்த பார்க்ல உட்கார்ந்து சாப்பிடலாம். இங்க இருந்து சுத்தி பார்க்கும்போது மேகக்கூட்டங்கள், மலைகள், பசுமை இப்படி பிரமிப்பூட்டும் இடமாக இது இருக்கும். வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் இருக்கும். இந்த வேட்டைக்காரன் புதூர் கால்வாயின் பக்கத்துல இருக்கிற இந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போகணும். ஆலியார் டேமின் அழகு பார்ப்பவர் மனதை கொள்ளை கொள்ளும். அப்படி ஒரு அழகு. தட்பவெப்ப சூழ்நிலை நிறைந்த இடம். தமிழ் சினிமாவில் பெரும்பாலான படங்கள் பொள்ளாச்சியில் எடுக்கப்பட்டவையே ஆகும். சுற்றிலும் மலைகள் சூழப்பட்டிருக்கும் அழகான அணைதான் ஆலியார் அணை ஆகும். இந்த அணைக்கு மேல தமிழ்நாடு வாட்டர் போர்டு சார்பில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இந்த கெஸ்ட் ஹவுஸில் பல படங்கள் படமாக்கப்பட்டுள்ளன. மணிவண்ணனின் இயக்கத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அமைதிப்படை திரைப்படத்தில் வரும் தேர்தல் முடிவுகள் காட்சி இங்குதான் படமாக்கப்பட்டது. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி மற்றும் அமலா ஆகியோர் நடித்த மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் வரும் கல்யாண தேனிலா பாடல் இங்கு காட்சியாக்கப்பட்டுள்ளது. நாகேஷ் அவர்கள் நடித்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் வரும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் பாடல் மற்றும் சில காட்சிகளும் இங்கு படமாக்கப்பட்டுள்ளது. விஷால், ஸ்ருதிஹாசன் நடித்த பூஜை திரைப்படத்தில் வரக்கூடிய இப்படியே எங்க வேணா தூக்கிக்கிட்டு போ பாடல் இங்கு படமாக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் விருமாண்டி இயக்கத்தில் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த காப்பே ரணசிங்கம் இந்த படத்தில் வரக்கூடிய புன்னகையே பாடல் மற்றும் குழந்தையோடு அணையின் மேலே போராட்டம் நடத்தும் கிளைமேக்ஸ் காட்சி இந்த அணையின் மேலே தான் எடுக்கப்பட்டது. प्रथम सेवक हो, आप तो इस देश के बेटी हो, उद्घाटन करो. சத்யராஜ், சோபனா அவர்கள் நடித்த வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்தில் வரும் பொண்ணு பார்க்க வரும் காட்சி இங்குதான் எடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம். இளமை திரைப்படத்தில் மனோரமா, VK ராமசாமி ஆகியோரின் வீடாக இந்த கெஸ்ட் ஹவுஸ் காட்டியிருப்பாங்க. உண்மையாவா? ஐயா, நீங்க ரொம்ப நல்லா
சுரேஷ் மற்றும் ரேவதி ஆகியோர் நடித்த மரகத வீணை என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சி இங்கு படமாக்கப்பட்டுள்ளது. சரத்குமார் நடித்த சூரியவம்சம் படத்தில் பேரனுடன் அமர்ந்து பேசும் காட்சி இங்குதான் படமாக்கப்பட்டுள்ளது. திரைப்பட பாடல்கள், காட்சிகள் இப்படி எண்ணற்ற சினிமா காட்சிகள் எடுக்கப்பட்ட ஒரு இடமாகவும், இன்னும் இங்கு என்னென்ன படங்கள் எடுக்கப்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் சொல்லுங்க. சுற்றுலா வந்து ஜாலியா சந்தோஷமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு சிறப்பான இடம் தாங்க ஆலியார் டேம் மற்றும் பூங்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். ஊர்க்குருவிக்கு ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.